know something? ஒருத்தனோட அடையாளத்தை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் அகதிதான். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜல்லிக்கட்டு. நம்ம தமிழர்களின் ஒரு வீர விளையாட்டு தான் நம்மளுடைய ஜல்லிக்கட்டுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு மனிதரும் தன்னுடைய உயிர் மூச்சா வளர்க்குறாங்க நம்மளுடைய காளைகள். காளைகள் என்றால் என்ன? ஒரு போர் வீரன் ஒரு காளையை அடக்கிறான். ஓகேங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜல்லிக்கட்டுல ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம் தான் நம்ம சேலத்துல நம்மளுடைய நெய்க்காரப்பட்டின்னு கூட சொல்லலாம். ஜல்லிக்கட்டு என்றாலே நம்மளுடைய சேலத்துல நெய்க்காரப்பட்டின்னு கூட சொல்லலாம். ஏன் என்று சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாடுகளையும் தங்களுடைய குழந்தைகளை போல் அழகாக வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. அதனால் ஒவ்வொரு வீட்டு மனிதர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு மனிதர்களும் ஒவ்வொரு வீரர்களும் தங்களுடைய காளைகளை எப்படி பராமரிக்கிறார்கள் அப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடன் பயணிங்கள். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசால் தடை விதிக்கப்பட்டது. தற்பொழுது நம்ம இங்க எங்க இருக்கோம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற நம்ம நெய்க்காரப்பட்டியில் இருக்கிறோம். நம்ம மாடு கூட நம்ம காளை மாடு கூட அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறது. அதை வளர்ப்பவர்கள் கூட அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த காளை மாடு கடந்த 3 வருடமாக எந்தவித இடர்பாடுமின்றி இதே இடத்தில் தான் இருக்கிறது. ஏன்னா காளை மாடு என்றாலே பொதுவாக சீறி பாய்வதுதான் காளை என்று கூறுவார்கள். அந்த காலம் முதல் இந்த காலம் முறை நாகரிக பண்பாட்டு வளர்ச்சியில் வளர்ந்து வந்த தமிழர்களின் பண்பாடு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு 3 வருடமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு நாடுகளில் இருந்து ஒரு பக்கம் அமைப்புகள் இருந்தாலும் பல்வேறு நாட்டவர்களால் விரும்பக்கூடிய விளையாட்டு என்றாலே ஜல்லிக்கட்டு என்றுதான் கூறுவோம். அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பல்வேறு ஊர்களில் இருந்து எல்லாருமே இந்த நெய்க்காரப்பட்டிக்கு வருவாங்க. அதே நெய்க்காரப்பட்டியில தான் நம்மளும் இருக்கோம். நீங்க பார்த்து கொண்டிருப்பதே கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு இங்க சீறி பாய்ந்து இங்க இருக்கிற மக்களை கௌரவித்து மகுடம் சூடிய காளையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் வளர்ப்பாளர் இருக்கிறார். அவர் வளர்ப்பாளரிடம் அவர் என்ன கூறுகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். வணக்கம். தற்போது பாத்தீங்கன்னா அந்த காளை மாட்டை வளர்க்கும் நபரிடம் நாம் இருக்கிறோம். அந்த காளை மாட்டை வளர்ப்பு பிராணியாக வளர்த்தி வந்த இவர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரு நம்ம இங்க தொடர்புல இருக்கிறாரு. அவர் பேசுறத பத்தி கேட்போம். வணக்கம் சார், இதை எத்தனை ஆண்டுகளா இந்த காளை மாட்டை நீங்க வளர்த்தி வரீங்க? இப்போ ஒரு 5-6 வருஷமா வளர்த்திட்டு இருக்கிறோம். இது நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையா தான் நாங்கள் நினச்சி இதை வளர்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு 5-6 வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு சாப்பாடு இருக்குது இல்லையா, நாங்கள் இதுக்கு தீனி மட்டும் இல்லைங்காமல் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜல்லிக்கட்டு தடை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த தடையை நீங்கள் நீக்கணும். அதுக்கு தான் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு தடை நீக்கினா எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு பாரம்பரிய விளையாட்டே ஜல்லிக்கட்டு. அதையே தடை பண்ணிட்டா எப்படி? நாங்கள் மாட்டை துன்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டை நாங்கள் பிள்ளைய போனதான் நாங்கள் வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். இதை நாங்கள் துன்புறுத்தன மாதிரி தான் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நீங்களே பாருங்கள். எல்லாரும் ஒரு மாட்டி பார்த்தா தான் தெரியும். சும்மா உட்காந்துக்கிட்டு இதை துன்பம் பண்ணுறாங்க, மாடை ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. நேரில் பாருங்கள் எந்த மாடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். தற்பொழுது ஜல்லிக்கட்டில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாக அந்த ஜல்லிக்கட்டில் பாத்தீங்கன்னா மாட்டை அடக்கும் வீரர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். இந்த மாட்டை அடக்கும் வீரர்கள் இந்த ஊர் பகுதியில் இருக்கும் நமது சேலம் நெய்க்காரப்பட்டியில் இருக்கிறார்கள். இங்கிருக்கும் இளைஞர்களிடம் நாம் ஒரு கருத்து கேட்போம். இந்த மாட்டு பிடிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீர விளையாட்டா நம்ம இது பண்ணிட்டு வரோம். மாடு ஒரு பக்கம் இருந்தாலும் காளை மாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிஞ்சிருக்கு. நீங்க ஒரு மாடுபிடி வீரரா, ஒரு காளை பிடி வீரரா தமிழக பாரம்பரிய பண்பாடு விளையாட்ட நம்ம ஜல்லிக்கட்டுக்கு இப்ப தடை விதிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனநிலைமை எப்படி இருக்கு? இது ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் உற்சாகமா இருந்தோம். இப்போ இல்லாதனால எங்களுக்கு மனம் ரொம்ப ஏமாற்றம் அளிக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு தடையை உடனடியாக நீக்க வேண்டும். இதுதான் நாங்கள் வைக்கிற முதல் கோரிக்கை. இது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஜல்லிக்கட்டு வீரருக்கு
எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது. அடுத்த வருடம் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் ஏமாந்து கொண்டே ஏமாற்றம் அளிக்கிறது. மீண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறணும், அதான் எங்களோட கோரிக்கை. தற்பொழுது இந்த காளைப்பிடியின் இந்த காளை மாட்டு வளர்ப்போடு வளர்ப்பாளர் நம்மிடையே இருக்கிறார். இவரிடம் கேட்போம். நீங்கள் கூறுங்கள், இதை எத்தனை ஆண்டுகளாக வளர்த்து வரீங்க? இது பாக்குறதுக்கு ரொம்ப சிங்கம் மாதிரி பயங்கரமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறீங்க, நாங்களே பார்த்து பயந்துட்டோம். இதை எப்படி ஆரோக்கியமா பழகுறீங்க? இந்த தடை விதிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு இப்ப நீங்க அங்க பண்ணதை நம்ம எப்படி அந்த மாடு எப்படி எல்லாம் அந்த மண்ணில் சீறி பாய்ந்து கொண்டு விளையாடுது என்று எல்லாருமே பார்த்திருப்போம். அது நீங்க எப்படி தனிப்பட்ட முறையில நீங்க இதுக்குன்னு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? இந்த தடை விதித்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாட்டோட நிலைமை என்ன ஆகும் என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பாத்தீங்கன்னா 5-6 வருஷமா வளர்த்துட்டு இருக்கிறோம். இது பொதுவாக ஜல்லிக்கட்டு தடை பண்ணதுனால இதுக்கு வெளியில எங்கேயும் விளையாட போறதுக்கும் இது இல்லை, வீட்லயே தான் வச்சிருக்கிறோம். நாங்க சாப்பாட்டுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் இதுக்கு நாங்க கரெக்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் பராமரிப்பா. அதனால ஜல்லிக்கட்டு ஆடுறோம் தடை மிருகங்கள் இதில் வகை பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கு அப்படி ஒன்றும் பெருசா நாங்க எதுவும் இது பண்றதில்ல. கொடுமை பண்றதுன்னு பார்த்தா அவங்க தான் பண்றாங்க. நாங்க இதை ஆரோக்கியமா தான் வச்சிருக்கிறோம். இதுக்கு மாடு வெளியில வந்துச்சுன்னா ஒரு 30 செகண்ட் மட்டும்தான். வாடி வாசல்ல விட்டு வெளியில இருந்துச்சுன்னா 30 செகண்டுக்குள்ள அது வெளியில போயிடும். ஆளுங்க வேணா அதிகமா இருப்பாங்க. அது பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஆள் மட்டும்தான். இதுக்கு ஒரு ஆளுக்கு தூக்குற அளவுக்கு தெம்பு இருக்கும். இதை கொடுமை பண்றாங்கிறதெல்லாம் பொய். உண்மையாலுமே அது அது அவங்க எதுக்காக அந்த மாதிரி தடை பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்கிறது தெரியல. நாங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. வீட்டுல இருக்கிறவங்க இது விளையாட்டு இல்ல, நீ எதுக்குற வெட்டியா வச்சிருக்கிற அப்படின்னு எங்க பேசுறாங்களாம். இருந்தாலும் இதை நாங்க பாசமா பாத்துக்கிறதுனால விற்கிறதுக்கு மனசு வரல. வீட்டுல ஒருத்தர வச்சிருக்கிறோம். எங்க வீட்டுல நானும் அம்மா மட்டும்தான். அதனால சரி இதை ஒரு தம்பியா நினைச்சு வச்சிருக்கிறோம். மற்றவங்க சாமியை பார்த்தாவே எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. இது எனக்கு தம்பியை தான் நான் பாத்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த நிலைமையிலும் தன்னுடைய காளைகளை தங்களுடைய பிள்ளைகளை போல் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய சேலம் நெய்க்காரப்பட்டியில ரொம்ப ரொம்ப ஒரு சிங்கமான ஒரு காளையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார், இப்ப கவர்மெண்ட் இந்த தடையை நீக்கிட்டாங்க. அப்பனா உங்க மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அமெரிக்கால இருக்கிற பீட்டா அமைப்புகள்லாம் நாங்க பயந்துட்டு இங்க ஜல்லிக்கட்டை நடத்தாம இருக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டுன்றது தமிழர்களோட வீர விளையாட்டு. அதை கண்டிப்பாக இந்த வாட்டி நாங்க நடத்தியே தீருவோம். இது தமிழக அரசு இது நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. சோ மத்திய அரசு இது உடனடி சட்டத்தை கொண்டு இந்த வாட்டி ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஜல்லிக்கட்டு விளையாடுறது பிரச்சனை அப்படின்னா மாடோட மாமிசத்தை சாப்பிடுறதும் பிரச்சனை தான். சரிங்களா? சோ இந்த வாட்டி கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும். இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா பல பேர் இந்த வருஷம் நடத்த விட மாட்டேன்றாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் ஈடுபாடே கிடையாதுங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா யாரு தடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துறது தான். சார், மத்த இடம்னா ஓகே, பட் தமிழ்நாட்டுல சான்ஸே இல்ல சார். சார், இங்க காளை மாட்டை ஜல்லிக்கட்டுக்காக தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாட்டையும் தன்னோட பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிறாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் விளப்ப மாட்டாங்க சார். விரைவில் அடுத்த வீடியோ பதிவுடன் உங்களுடன் சந்திக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.